சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். JNN Institute of Engineering Autonomous, Chennai. Join CSC, ANTS, Cybersecurity, VLSI Design, MBA and more. Counseling code 1126. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. ஜனனி கேரக்டர் ரீப்ளேஸ் பண்ணோன்னே கொஞ்சம் ரொம்பவே பயந்தேன். ஏன்னா ஆல்ரெடி மது வந்து ரொம்ப அழகாக அதை வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க அந்த கேரக்டர். என்னோடய ஃபர்ஸ்ட் சீரியல் வந்து ஜீ தமிழில் புது அர்த்தங்கள் தேவயானி மேம் கூட அவங்களுக்கு மருமகளாக பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து ஐ நாட் டூ எனி ப்ராஜெக்ட்ஸ். வரதெல்லாமே வர ரீப்ளேஸ்மெண்ட்ஸ், அதுவும் முக்கியமாக ஐ வாஸ் வெரி ஷுவர் ஐ எம் நாட் கோன் டேக் எனி ரீப்ளேஸ்மெண்ட் கேரக்டர். எது நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோமோ அது நடக்கணும். நான் ரீப்ளேஸ்மெண்ட் வேணாம்னு சொல்ல எனக்கு அது நடந்துச்சு. ரீப்ளேஸ்மெண்ட் தான் எனக்கு வந்தது. பட் மேனிஃபெஸ்டேஷனா என்னன்னே தெரியாத டைம்ல நான் கோலங்கள் பார்த்துருக்கேன். என்னோட ஃபர்ஸ்ட் சீரியல் தேவயானி மேம் கூட, என்னோட செகண்ட் சீரியல் திருசெல்வம் சார் கூட. ஸோ இது எல்லாமே கனெக்ட் ஆகுது. அண்ட் நான் பார்த்த ஒரே சீரியல் கோலங்கள் தான். எதிர்நீச்சல்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற சில பல அப்டேட்ஸ் கொடுத்தீங்கன்னா நிறைய ட்விஸ்ட் வந்து கண்டிப்பாக இருக்கு. மீடியாவில் இவ்வளோ காம்படிட்டிவான ஒரு ஃபீல்டில் வந்து சர்வைவ் ஆகிறதே வந்து ரொம்ப கஷ்டம்தான். நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். நெவர் கிவ் அப். நம்மளை வந்து எப்போவுமே வந்து அவ்வளோதான் இதோட முடிஞ்சிச்சுன்னு மட்டும் யோசிக்கவே கூடாது. நம்ம கண்டிப்பாக இதுலேருந்து வெளியே வந்துடலான்னு மட்டும் யோசிச்சா கண்டிப்பாக எல்லாமே நடக்கும். உன்னை நீ ரசித்தால் முழுதாய் வசித்தால் இதம்தான் இந்த தனிமையே, துயரில் சிரித்தால் இடரை எரித்தால் கனமும் ஒரு முழுமையே, சோகத்தால் எதுதான் மாறிடும் கண்ணீர் விட்டால் செடியா பூத்திடும் என்னாகும் வா வாழ்ந்தே பார்த்திடலாம். ஒரு எஸ்எஸ் மியூசிக் ஆங்கர், ஃபார்மர் எஸ்எஸ் மியூசிக் ஆங்கரை வந்து இப்போ கரண்ட்டில் இருக்க ஆங்கரை வந்து இன்டர்வியூ பண்ணுற ஒரு மொமெண்ட் அமைஞ்சிருக்கு. லைக் இட் இஸ் நாட் தட் ஈஸி இல்லை. இங்கேருந்து அங்கே போகிறது பக்கத்தில் இந்த குட்டி கேப்பாக இருக்கும். ஆனால் இதுக்கு பின்னாடி பல ரூட்டு, பல விஷயங்கள், பல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறையா இருக்கும். நம்ம அதுலேருந்தே ஆரம்பிச்சிடலாம். 2016, 2017 உங்களோட ஃபஸ்ட்டு போஸ்ட்லாம் பார்க்கும்போது எஸ்எஸ் மியூசிக் FB லைவ் அப்படின்லாம் இருந்துச்சு. ஸோ அப்பயே பார்க்கும்போது கொஞ்சம் என்னடா அப்படியா இங்கே இருந்தாங்க போயிருக்கேன் அப்படின்னும் போது எங்களுக்கு ஒரு ஹோப் இருக்குது. பரவாயில்ல, நம்மளும் நம்ம ரைட் ட்ராக்ல போவோம் அப்படின்றது. ரித்திகா சிங் நிறைய பேர்லாம் எடுத்திருக்கீங்க. அந்த ஆரம்ப கட்டம் அதெல்லாம் அந்த ஒரு செரிஷிங் மூமெண்ட்ஸ்லாம் இருக்கும்ல, அதுலேருந்தே ஆரம்பிச்சிடலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி இன்ட்ரடக்ஷன். ஞாபகம் வச்சிருக்கீங்க நீங்கள். நான் எஸ்எஸ் மியூசிக்கில் வந்து ஆரம்பிச்சிருக்கேன். விட்டுருவோமா, எங்களுடைய பில்லர்ஸ் ஆச்சு. நான் வந்து இங்கே காரை பார்க் பண்ணும்போது எஸ்எஸ் மியூசிக் வரும் அப்படின்னு சொல்லும்போது, சரி லைஃப் இஸ் சர்க்கிளில் எப்படி நம்ம ஆரம்பித்தோமோ அங்கேயே மறுபடியும் வரும்போது அது ஒரு தனி ஒரு ஃபீல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கேயோ இருந்தேன், கோயம்புத்தூரில் எங்கேயோ இருந்தேன். மீடியாவுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை. திடீர்னு ஒர்க் விட்டோன்னே ஒரு டக்குன்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எஸ்எஸ் மியூசிக்கில் இந்த மாதிரி ஒரு FB லைவ் மட்டும் ஹோஸ்ட் பண்ணணும், இன்டர்வியூ எடுக்கணும் செலிப்ரிட்டிஸை அப்படின்னு சொல்லி. எனக்கு ஒன்றுமே தெரியாது, இன்டர்வியூனா எப்படி எடுக்கணும் என்ன ஏது ஒன்றுமே தெரியாது. சரி ஓகே ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு இன்டர்வியூஸ்லாம் எப்படி எடுக்கிறாங்கன்னு நிறைய ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் எனக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றிக்கிட்டு கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டு அண்ட் இட் வென்ட் ரியலி வெல். நிறைய இன்டர்வியூஸ் எஸ்எஸ் மியூசிக்காக நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். தனியாக வந்து நிறைய செலிபிரிட்டிஸ் இன்டர்வியூஸ் எடுத்திருக்கேன். ஸோ தட்ஸ் ஹவு மை மீடியா ஜர்னி ஸ்டார்டட். நோவே கனெக்டட் டு மீடியா. ஆனால் நீங்கள் நோவே கனெக்டட் டு மீடியா. ஓகே, அதுக்கப்புறம் எப்படி அந்த ஒரு ஓகே நம்ம அந்த ட்ரை பண்ணலாம், அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பில்ட் பண்ணி உள்ளே போகலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எப்படி? இது எல்லாமே டக்குன்னு தானாக அமைஞ்சது தான். நான் இந்த மாதிரி பிளான் போட்டு இது ஸ்கெட்ச் பண்ணி இதெல்லாம் வந்து இப்படி தான் பண்ணும் அப்படிலாம் எதுவுமே இல்லை. எனக்கு என் வழியில் வந்ததை நான் அப்படியே எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு தான் சொல்கிறோம். எப்படி என் வழியில் வந்தது இதெல்லாம் எனக்கு தெரியல, மேஜிக் தான் நினைக்கிறேன். மேபி நான் சின்ன வயசில் நிறைய ஆங்கர்ஸை பார்த்து நான் வந்து இன்ஸ்பயர் ஆகிருக்கலாம், என்னையே அறியாமல் இன்ஸ்பயர் இருக்கலாம். அது நான் நிறைய பார்த்துருக்கலாமா இருக்கலாம். அதனால அது திருப்பி என்கிட்டயே வந்திருக்கலாமா இருக்கலாம், தெரியல. சூப்பர். ஒரு வாட்டி கை தட்டலாமா லைட்டா? தேங்க்யூ. இதுக்கும் ப்ளஸ் நீங்கள் உங்களை நம்பினது எல்லாம் தாண்டி அண்ட் ஆல்மோஸ்ட் டிகேடு இல்லை இந்த இண்டஸ்ட்ரி வரப்போகுது அப்படின்னும் போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. திரும்பி பார்த்தா 10 வருஷம் ஆக போகுதுடாடி அப்படின்ற மாதிரி இருக்குது. நிறைய கற்றுருப்போம், நிறைய விஷயங்கள் இருக்கும். உங்களை டேப் பண்ணி இன்னும் கொஞ்சம் மூவ் ஃபார்வர்ட் ஆகுங்க, பண்ணுங்க அப்படின்னு சொன்ன ஒரு கேரக்டர். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களை நம்பி ஒரு விஷயம் நீங்கள் ட்ராவல் பண்ணியிருப்பீங்களே, அதை பற்றியும் சொல்லுங்கள். ரொம்ப பெரிய விஷயம்தான். அதுவும் நம்ம இந்த மீடியாவில் இவ்வளோ காம்படிட்டிவான ஒரு ஃபீல்டில் வந்து சர்வைவ் ஆகிறதே வந்து ரொம்ப கஷ்டம்தான். நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். பட் அதெல்லாம் தாண்டி நம்ம வந்து வி ஷுட் நெவர் கிவ் அப். நம்மளை வந்து எப்போவுமே வந்து அவ்வளோதான் இதோட முடிஞ்சிச்சுன்னு மட்டும் யோசிக்கவே கூடாது. நம்ம கண்டிப்பாக இதுலேருந்து வெளியே வந்துடலான்னு மட்டும் யோசிச்சா கண்டிப்பாக எல்லாமே நடக்கும். ஒன் ஃபேக்டர் யாரோ ஒருத்தவங்க புஷ் பண்ணிட்டே இருப்பாங்களே, பார்த்துக்கலாம் போ அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. யார் அது? எனக்கு வந்து இட்ஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். We are friends for 17 years now.
ஸ்கூல்லேருந்தே ஃப்ரெண்ட்ஸு. சென்னைக்கும் ஒன்றா தான் வந்தோம். அதுக்கப்புறம் அங்கே எல்லாருக்கும் வந்து ஒரு கரெக்டான ஒரு ஃப்ரெண்ட் அமைஞ்சா நமக்கே நம்ம மேலே நம்பிக்கை இருக்காது. ஆனால் அவங்க புஷ் பண்ணுவாங்க, உன்னால் முடியும், கமான் ரூட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லுவாங்களே. அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் என் வாழ்க்கையில் அமைஞ்சது தான் இவ்வளோ காரணம்னு நினைக்கிறேன். நானே உடஞ்சி போனாலும் இல்லை இது அவ்வளோதான், நான் அவ்வளோதான் வர்த்தே இல்லை அப்படி இப்படின்னு சொன்னாலும் அவங்க வந்து ஷில் புஷ் மீ. மை ஃப்ரெண்ட் மஞ்சு, அவங்க தான் வந்து இதுக்கு ஃபுல் காரணமே. ஓகே, ஏதாவது ஒரு மொமெண்ட் இருக்கும்ல, ஒரு தீப்பொறி மாதிரி, இந்த ஒரு ஃபேக்டரை பார்த்தாலுமே நான் வந்து நின்று போன வண்டி கூட இருந்துச்சு பயங்கர வேகத்தில் போகணும் அப்படின்ற ஏதாவது ஒரு ஃபேக்டர், ஏதாவது ஒரு மொமெண்ட் இருக்கா? ஒன்றுமே இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணோங்க. நடுவில் ஒரு வண்டி வந்து கொஞ்சம் அப்படியே நிற்குது, ஸ்லோ டவுன் ஆகுதுன்னு உடனே நம்ம பயப்படுறோம். ஆனால் திரும்பி பார்க்கும்போது எதுவுமே இல்லாமல் தானே ஸ்டார்ட் பண்ணோம், இது எதுவுமே இல்லாமல் தானே இருந்தது. அப்போவே நான் அவ்வளோ தைரியமாக இருந்தேன்னா இப்போ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வரும்போது நான் இவ்வளோ தூரம் இந்த ஜேர்னியை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம், நிறைய விஷயங்கள் கற்றுருக்கோம், ஆனஸ்டாக ஒர்க் பண்ணுறோம். இதெல்லாம் இருக்கும்போது இது நமக்கு திருப்பி ஏதாவது ஒன்று கொடுத்துறாதா அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை தான். திரும்பி பார்த்தாலே போதும், வேர் வி ஸ்டார்டட், இது எதுக்கு ஆரம்பித்தோம் அப்படின்றத அதை யோசிச்சாலே போதும்னு நினைக்கிறேன். ஓகே, ஆனால் நம்மளுக்கு ஒன்று தோணும்ல, நம்மளுடைய பொட்டன்ஷியல் நம்ம எவ்வளோ கொடுத்தாலும் நம்மளுக்கான இடம் கிடைச்சிருக்கா கிடைக்கலையா அப்படின்ற ஒரு கேள்வி நம்மளுக்குள்ள ஓடிட்டே இருக்கும். அது உங்களுக்கு ஓடிட்டே இருக்கா? நீங்கள் அந்த செட்டை அடைஞ்சிட்டிங்களா? அந்த இடத்த யாருமே வந்துட்டு நம்ம பொட்டன்ஷியல் அடைஞ்சிட்டோமா அப்படி இப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது வேலைக்கே ஆகாது. இப்போ நான் வந்து நான் என்னோட பொட்டன்ஷியல் அடைஞ்சிட்டேன்னா எல்லாருக்குமே அந்த பதில் வந்து இல்லை இல்லை இல்லைன்னா இப்போ இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு தான் நம்மளோட மனுஷங்களோட தாட்டே அப்படிதான். ஒரு விஷயம் நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி நான் ஏதாவது பண்ண நம்ம டெய்லி ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு நான் யோசிச்சிருப்பேன். இப்போ நான் டெய்லி ஒர்க் பண்ணுறேன், இப்போ அடுத்து என்ன அப்படின்னு தான் என் மைண்ட் யோசிக்கும். அந்த மாதிரி எல்லாருக்குமே ஆனால் அதையும் தாண்டி நம்ம பேலன்ஸ்டாக நிறுத்தி நிதானமாக நம்ம எப்படி வந்து லைஃப்பை என்ஜாய் பண்ணுறோம் அப்படின்றது தான் விஷயம். பொட்டன்ஷியல் இருக்கா, நம்ம சாதிச்சிட்டோமா, அதெல்லாம் இல்லை, வில் ஹேவ் டு என்ஜாய் த ஜேர்னி, அவ்வளோதான். எதிர்நீச்சல் தொடர்கிறது அப்படின்னு ஒரு சீரியலில் கூப்பிட்றாங்க அகெயின் வந்து எப்படின்னா ஒரு பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் இட்டு அதில் ஒரு கேரக்டர் ரீப்ளேஸ் பண்ணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் வந்து பயந்தீங்களா, யோசிச்சிங்களா? ரொம்ப யோசித்தேன். ஏன் யோசித்தேன் நான் சொல்லிடுறேன். என்னோட ஃபர்ஸ்ட் சீரியல் வந்து ஜீ தமிழில் புது அர்த்தங்கள், தேவயானி மேம் கூட அவங்களுக்கு மருமகளாக பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து ஐ நாட் டூ எனி ப்ராஜெக்ட்ஸ். வரது எல்லாமே வர ரீப்ளேஸ்மெண்ட்ஸ், அதுவும் முக்கியமாக ஐ வாஸ் வெரி ஷுவர் ஐ எம் நாட் கோன் டேக் எனி ரீப்ளேஸ்மெண்ட் கேரக்டர். ரீப்ளேஸ்மெண்ட்டே நம்ம எடுக்கக்கூடாது, ஏன்னா ரீப்ளேஸ்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு கேரக்டர் ஆல்ரெடி அவங்க வந்து அது ப்ராசஸ் பண்ணி ஃபுல்லாக அந்த ஜேர்னியில் அவங்களோட ஸ்டைலு, அவங்க வே தே டாக், த வே தே பிஹேவ் எல்லாமே செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை உடச்சி நம்ம மாற்றுறது ரொம்ப கஷ்டம். அது மக்கள் மனசில் போய் உட்காருறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்க ஆல்ரெடி அதை வந்து அந்த பேட்டர்ன் செட் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ அதனால் ஐ வாஸ் ஸோ ஷுவர் ஐம் நாட் கோன் டேக் எனி ரீப்ளேஸ்மெண்ட்ஸ். அண்ட் நிறைய ப்ராஜெக்ட்ஸும் வந்தது, அதையும் வந்து ஐ வாஸ் நாட் கன்வின்ஸ்ட். சரி ஓகே பார்த்துக்கலாம், அப்புறம் அடுத்து பார்த்துக்கலாம். ஐ வாஸ் ஹோஸ்டிங் ஷோஸ் அதெல்லாம் பண்ணிருந்தேன். பட் வென் திஸ் கேம் எனக்கு வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா, எது நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோமோ அது நடக்கும். நான் ரீப்ளேஸ்மெண்ட் வேணாம்னு சொல்ல எனக்கு அது நடந்துச்சு. ரீப்ளேஸ்மெண்ட்டாக எனக்கு வந்தது. பட் ஆனால் திஸ் இஸ் திருசெல்வம் சார்ஸ் ப்ராஜெக்ட். அந்த ஒரு வார்த்தைக்காக தான் ஐ செட் ஓகே அந்த ப்ராஜெக்ட் ஐ அம் கோனா டேக் திஸ் பிகாஸ் திருசெல்வம் சார் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோட வாழ்க்கையிலே நான் பார்த்த ஒரே சீரியல் கோலங்கள் தான். ஐ பிலீவ் இன் மேனிஃபெஸ்டேஷன் ஒன்லி வென் இட் ஹேப்பன்ஸ் இன் மை லைஃப் அப்படின்னு நான் ரொம்ப நம்புறேன். ஏன்னா மேனிஃபெஸ்ட் நான் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியாத, அதாவது மேனிஃபெஸ்டேஷன்னா என்னன்னே தெரியாத டைம்ல நான் கோலங்கள் பார்த்துருக்கேன். என்னோட ஃபர்ஸ்ட் சீரியல் தேவயானி மேம் கூட, என்னோட செகண்ட் சீரியல் திருசெல்வம் சார் கூட. ஸோ இது எல்லாமே கனெக்ட் ஆகுது. அண்ட் நான் பார்த்த ஒரே சீரியல் கோலங்கள் தான். டெஸ்டினி எழுதிருக்கு போலயே. ஸோ நான் வந்து என்னோட சீரியல் பண்றேன். என்னோட ஃபர்ஸ்ட் சீரியல் பண்ணும்போது என்னது தேவயானி மேம் கூடவா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணேன். இப்போ செகண்ட் சீரியல் திருசெல்வம் சார் கூடவா அப்படின்னு. ஏன்னா நான் வந்து எங்க அப்பாவை ரொம்ப வியந்து பார்க்குற ஒருத்தர், அவர் வந்து கோலங்கள் பார்க்குறாருன்னு என்ன எங்க அப்பாவே கோலங்கள் பார்க்குறாரு, நம்மளும் பார்க்கணும்னு சொல்லி பார்த்த சீரியல் தான் அது. ஸோ ஐ வாஸ் ஸோ எக்ஸைட்டட் டு ஒர்க் வித் திருசெல்வம் சார். அப்படி தான் ஐ காட் இன் டு திஸ் ப்ராஜெக்ட். அண்ட் ஜனனி கேரக்டர் ரீப்ளேஸ் பண்ணோன்னே கொஞ்சம் ரொம்பவே பயந்தேன். ஏன்னா ஆல்ரெடி மது வந்து ரொம்ப அழகா அதை வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க அந்த கேரக்டரை. ஃபர்ஸ்ட் சீசன்ல நல்ல ஃபவுண்டேஷன் போட்டு போயிட்டாங்க. நல்ல ஃபவுண்டேஷன் போட்டு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டரை ரொம்ப அழகா அவங்க வந்து ப்ளே பண்ணியிருந்தாங்க. அந்த கேரக்டரை நான் ஸ்பாயில் பண்ணிடக்கூடாது. எக்காரணத்தை கொண்டு மறுபடியும் அந்த ஜனனியை வந்து இப்போ மது கையிலேருந்து என் கையிலுக்கு வருது அப்படின்னா அதை வந்து நான் எக்காரணத்தை கொண்டு அவங்க பண்ண ஒரு அழகான விஷயத்தை நான் ஸ்பாயில் பண்ணவே கூடாதுன்றதுல தெளிவாக இருந்தேன். பட் ஸ்டில் ஐ வாஸ் நாட் ஷுவர் இஃப் மக்கள் ஏற்றுப்பாங்களா
அவங்க செட் பண்ணதை நம்ம வந்து திருப்பி ஏன்னா நம்ம வந்து அவங்கள மாதிரியே பண்ண முடியாது. எனக்கு என்னோட பெர்ஸ்பெக்டிவ் வேற, என்னோட ஆக்டிங் வேற. ஸோ அதெல்லாம் ஏற்றுப்பாங்களா, அதெல்லாம் ரொம்ப நிறைய கொஸ்டின்ஸ் ஓடிக்கிட்டே இருந்தது. பட் ஐ வாஸ் ஸோ சர்ப்ரைஸ்ட். மக்கள் வந்து கொஞ்சம் எபிசோட்ஸ்லேயே வந்து தே ஸ்டார்டட் லவ்விங் மீ, தே ரிசீவ் மீ ஸோ வெல். ரொம்ப அழகாக என்னை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நான் கவலைப்பட்டதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. எதுக்கு நான் சும்மா நம்ம கவலைப்படுறோம், அவ்வளோ யோசிக்க வேண்டிய தேவையே இல்லை. தமிழ் மக்கள் நம்மள அவ்வளோ அழகா அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்றதுக்கு வந்து நான் ஒரு பெரிய ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, அந்த இனிஷியல் ஸ்டேஜில் வர அந்த ப்ரோமோக்கெல்லாம் வர கமெண்ட்ஸ்லாம் படிக்கிறது பழக்கம் கண்டிப்பாக இருக்கும். எப்படி நம்மளை வந்து என்ன சொல்கிறாங்க, இல்லை திடீர்னு வந்து ஒரே லைனில் முடிச்சுவாங்க, பழைய ஜெர்னி பெட்டர் அப்படி டக்குன்னு போட்டாங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் பார்த்தது உண்டா நீங்கள்? அஃப்கோர்ஸ் நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சொல்லுவாங்க, நீ தயவு செஞ்சு கொஞ்ச நாளைக்கு கமெண்ட்ஸ் பார்க்காத. ஏன்னா நம்மளே வந்துட்டு ஏதாவது ஒரு கமெண்ட் தப்பாக பார்த்துட்டோன்னா வில் கெட் ஹர்ட். எதுக்கு தேவையே இல்லாமல் வேண்டாம். பட் ஆனால் நான் சும்மா இருக்க மாட்டேன். என்னாச்சு ஏதாவது ஓகே நல்லா பண்ணியிருக்கேன் ஏதாவது சொல்கிறாங்களா அப்படின்னு எனக்கு ஒரு கமெண்ட் நல்லா வந்தால் கூட ஐ டேக் இட். நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம ரொம்ப தலையில் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம அதுவே யோசிச்சு அப்புறம் நடிக்க ஆரம்பிச்சிருவோம். அதனால ஐ டோன்ட் டேக் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அட் ஆல். ஆனால் பாசிட்டிவாக ஏதாவது ஒன்று வந்தாலும் நான் அதை எடுத்துக்கிட்டு அதை வந்து நான் மறுபடியும் ஐ வில் ஒர்க் ஆன் இட்னு தான் நான் பார்ப்பேன். ஆனால் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அதுவும் இல்லாமல் எனக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ரொம்ப அதிகமாக வரல. நான் சொன்னேன்ல, ரொம்ப அழகாக ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க. பெருசாக வந்து எனக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரவே இல்லை. ஓகே, இப்போ ஒரு நியூ கமராக நீங்கள் அந்த செட்டுக்குள்ளே போகிறீங்க, அங்கே ஆல்ரெடி சீனியர்ஸாக இருக்காங்க, ஆல்ரெடி அவங்க கேங்காக உட்காந்துட்டு எல்லாம் வைபாக இருக்கும் போது நீங்கள் புதுசாக போகும்போது தயக்கமாக இருந்த ஃபர்ஸ்ட் டே எப்படி இருந்துச்சு அந்த ஷூட் டேஸ்லாம்? ரொம்ப அது ஆக்சுவலாக சொல்லப்போனால் ஆல்ரெடி ஒரு 3 வருஷம் அவங்க வந்து ஃபேமிலியாக இருந்திருக்காங்க. அதில் நம்ம மட்டும் தனியாக போய் அங்கே வந்து உள்ளே வந்து இருக்கோம். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் அவங்க எல்லாருமே என்ன அவ்வளோ அழகாக வந்து ஹோல்ட் பண்ணிக்கிட்டாங்க. கம் we are all one அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தாங்க ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேயே. ஐ டிட் நாட் ஃபீல் நான் வெளியிலேருந்து வந்த பொண்ணு அப்படி ஃபீலே ஆகலை எனக்கு. அந்த மாதிரி அவங்க பார்த்துக்கிட்டாங்க. எவ்ரிபடி, ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ், டைரக்டர் எல்லாருமே வந்து அப்படி எல்லாம் சேர்ந்து we all sun family நம்ம உட்காந்துருக்கோம். ஆமாம், அந்த மாதிரி. ஸோ ஐ டோன்ட் ஃபீல் நான் வெளியிலேருந்து வந்த ஒரு ஆள் மாதிரி ஃபீலே ஆகலை. ஓகே, இப்போ நம்ம தான் நரேஷன் அந்த ப்ராசஸ்லாம் இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி கேரக்டர் நீங்கள் தான் பண்ண போகிறீங்க அப்படின்னும் போது திருசெல்வம் சார்ட்டெல்லாம் பேசியிருக்கீங்களா சார்? உங்களுடைய சீரியல்லாம் அப்போ பார்த்தது சார், அப்போல்லாம் அது மாதிரி மொமெண்ட் அவர் என்ன சொல்லுவார் இதெல்லாம்? எனக்கு வந்து நான் சார் கிட்ட அதிகமாக நான் வந்து பேசலை. பட் I've told him that I'm a very big fan of your work sir அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த விஷயம் அவருக்கு சொல்லியிருக்கேனான்னு அவங்களுக்கு சொல்லலைன்னு நினைக்கிறேன். ஸோ திருசெல்வம் சார் வந்து இந்த மாதிரி இந்த நரேஷனுக்கு கூப்பிடும்போது ஃபஸ்ட்டு ஐ வாஸ் ஸோ எக்ஸைட்டட். இன்னொன்று பார்க்கலாம், இது என்ன கிடைக்குமா இல்லையான்னு தெரியல, ஜஸ்ட் வீல் கிவ் இட் அ ட்ரை அப்படின்ற மாதிரி தான் போனோம். ஆனால் போனதுக்கப்புறம் எனக்கு பெருசாக ஷூட்டோ எதுவுமே இல்லை. டைரெக்டாக தே கால் மீ. எனக்கு வந்து ஜனனி கேரக்டருக்கு நான் செட் ஆவேனான்னு பார்க்குறதுக்காகவும் வித்யா மேம் வந்து கால் பண்ணாங்க. அண்ட் அவ்வளோதான், டிஸ்கஷன் முடிச்சுட்டு வில் கோ அஹெட், நம்ம என்ன டிஸ்கஷன் பார்த்துட்டு வில் ஃபைனலைஸ்ட்டாங்க. அவ்வளோதான். ஆடிஷன்லாம் பெருசாக லுக் டெஸ்ட் எதுவும் இல்லை, எதுவுமே இல்லை. லுக் டெஸ்ட் வந்து எல்லாமே கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம், நாளைக்கு ஷூட்னா இன்னைக்கு ஒரு லுக் டெஸ்ட் மட்டும் பண்ணிக்கலாம், வில் ஹேவ் டு டூ அ லுக் டெஸ்ட் வித் யூ அண்ட் சபரி, அது மட்டும் பண்ணிக்கலான்னு டைரெக்டாக வென்யூக்கு தான் வர சொல்லி லுக் டெஸ்ட் பண்ணாங்க. சிறப்பான மேஜிக்ல, அதுவும் அந்த 2025 முன்னாடியே நடந்த ஒரு மொமெண்ட்ஸ் எல்லாமே இல்லை. ஆமாம், அது முன்னாடி ஸ்டார்ட்டே உங்களுக்கு பரவாயில்ல, ரிசீவிங் 2025 நம்ம நல்லா ரிசீவ் பண்ணுது அப்படின்ற மாதிரி. அண்ட் மக்கள் இப்போ நீங்கள் வெளில போகிறீங்க எல்லாம் போது பார்வதி அப்படின்ற ஒரு ஓகே இப்போ இருக்க கேரக்டரை பேர் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க, அது ஓகே. அதை தாண்டி ஜனனின்னு சொல்லிட்டு இப்போ தான் புதுசாக வந்தாங்க, எதிர்நீச்சல் நடிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு ரெகக்னேஷன் கிடைச்சிருக்கா வெளியில? நிறையவே. சும்மா எங்கேயாவது கோவிலுக்கு போனால் கூட டக்குன்னு ரெகக்னைஸ் பண்ணுறாங்க ஜனனின்னு. அண்ட் என்னமா அவங்கள இவ்வளோ கஷ்டப்படுத்துறாங்கன்னு அவங்க கதைக்குள்ளே இறங்கிடுறாங்க ஃபுல்லாக. என்ன பார்வாவே பார்க்குறது இல்லை, அவங்க ஃபுல்லாகவே ஜனனியாக தான் பார்க்குறாங்க. எப்படிமா நீ இப்படி சமாளிக்கிற அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக கதையில் இறங்கி அவங்க வந்து ஃபேமிலிக்குள்ளே என்னமா உங்கள் வீட்டில் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, இப்படி பண்ணுறாங்களேம்மா அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வீட்டில் என்ன சொல்லுவாங்க இந்த மாதிரி ஏதாச்சும் லைக் அதுதான் மெமரபிளாக இருக்கும்ல? நீங்கள் பார்த்த சீரியல்ல இப்போ நானே அதில் ஒரு ஆக்டராக பெர்ஃபார்ம் பண்ணும்போது see we are not from a media background நான் சொன்னேன்ல, அவங்களுக்கு வந்துட்டு இதெல்லாம் தெரியாது. ஓகே, ஐ அம் டூயிங் அ ப்ராஜெக்ட் அவ்வளோதான் தெரியுமே தவிர அந்த சீரியலோட நம்ம நடிச்சோம்ல, அந்த சீரியல் எடுத்தார்ல அவர் தான் எடுக்கிறாருன்னு சொன்னப்போ they were happy. ஓ அப்படியா, ஓகே, அவ்வளோதான். ஏன்னா அவங்களுக்கு வந்து தேர் நாட் டூ மச் கனெக்டட் டு மீடியா. அப்படியா, ஓகே, நல்லா போகுதா, ஓகே. சீரியல் பார்த்தாங்கன்னா அவங்களுமே சீரியல்லேருந்து என்ன இப்படி பண்ணுறாங்க, என்ன இப்படி உன்னை வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க, ஏன் இவ்வளோ நீ அழுகிற, அந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அவ்வளோதான் தெரியும், அதுக்கு மேலே அவங்களுக்கு தெரியாது. அதனால ஓகே, இன்டர்வியூ பார்க்குறவங்க எல்லாருக்கும் ஒரு சுவாரஸ்யம் தேவைப்படுது இல்லையா? ஸோ அதனால் வந்து எதிர்நீச்சலில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற சில பல அப்டேட்ஸ் கொடுத்தீங்கன்னா
எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். உங்களுக்கு வந்து சுவாரஸ்யம் தேவைப்படுதுன்றனால நீங்க கேட்டுறீங்க. அப்புறம் என்னோட வாழ்க்கை நாளைக்கு சுவாரஸ்யம் ஆயிரும் இல்லையா? அதுக்கப்புறம் அதையும் நாங்கள் எடுத்து போடுவோம். அதையும் நீங்க எடுத்து போடுவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு மட்டும் தான் சுவாரஸ்யம் இருக்கும், எனக்கு சுவாரஸ்யம் கொஞ்சம் கம்மியாயிடும். அதனால நோவே நான் வந்து அதை ரிவீல் பண்ணக்கூடாது. பட் நிறைய ட்விஸ்ட் வந்து கண்டிப்பா இருக்கு. இல்லை இப்போ நம்மளுக்கு ஏதாவது இருக்கும்ல, நம்ம அங்கே போனோம், அங்கே நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுப்போம். இப்போ நீங்கள் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, டே இன் எதிர்நீச்சல் ஷூட்டிங் ஸ்பாட் இன்னைக்கு தான் நாளைக்கு தான் உங்களுக்கு வச்சுக்கோங்களேன், அது என்னென்ன நடக்கும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் காலையில போகும்போதே வந்து ஐ ஹேவ் டு டிரைவ் ஃபார் 1 hour அட்லீஸ்ட். நான் வந்து டிரைவ் லொகேஷன் போகிறதுக்கு. ஏன்னா லொகேஷன் அங்கே போனதுக்கப்புறம் இட்ஸ் அ ஹெவன்ங்க. ஏன்னா எங்களோட வீட்லயே வந்து 2 செல்லக்குட்டீஸ் இருக்கு, கருப்பனும் டேனியும் இருக்காங்க. அவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்தோடனே குட் மார்னிங் சொல்லுவாங்க. அவங்களுக்கு தான் அவங்களோட ஸ்நாக் நான் ஃபர்ஸ்ட் கொடுப்பேன். ஸோ போனோடனே ரொம்ப பாசிட்டிவா தான் எங்களோட டே ஆரம்பிக்கும். வரும்போதே வந்து ஹலோன்னு ஓடி வருவாங்க என் காருக்கு. ஸோ அவங்களுக்கு உண்டான அவங்களோட கோட்டாவை நான் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் என்னோட டேவே ஸ்டார்ட், கேட் ஓப்பன் ஆகும். அந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் போனோடனே வில் கெட் ரெடி. ஃபர்ஸ்ட் ஷாட் என்ன, ஃபர்ஸ்ட் காஸ்டியூம் என்ன சீனு, அதெல்லாம் கேட்டுட்டு அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி வில் கெட் ரெடி. இஃப் இட் இஸ் அ கண்டினியூட்டி காஸ்டியூம் வில் கோ வித் கண்டினியூட்டி காஸ்டியூம், இல்லைன்னா ஃப்ரெஷ் காஸ்டியூம் போட்டுட்டு என்ன சீனோ அதுக்கு வந்து நாங்கள் ரெடி ஆகிடுவோம். ரெடி ஆகிட்டு எல்லா ஆர்டிஸ்ட்டும் வந்து ரெடி ஆனதுக்கப்புறம் அந்த எங்கே சீனோ அங்கே அசம்பிள் ஆகிடுவோம். அசம்பிள் ஆனதுக்கப்புறம் என்ன சீனோ அதை படித்து மானிட்டர்லாம் பார்த்து சீனுக்கு போயிடுவோம். சீன் முடிச்சதுக்கப்புறம் எல்லா மாஸ்டர்லாம் முடிச்சதுக்கப்புறம் க்ளோஸ்அப்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் எடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. க்ளோஸ்அப் முடிச்சதுக்கப்புறம் அதுலேயே வந்துட்டு ஆக்சுவலி பெரிய சீனாக இருந்தால் லஞ்ச் ஆகிடும். அப்படி இல்லைன்னா 2 சீன் பண்ணுவோம் ஒரு நாளைக்கு பிஃபோர் லஞ்ச் சொல்கிறேன். அப்புறம் லஞ்ச் பிரேக் தான் ரொம்ப முக்கியம் எங்களோட செட்டில். ஏன்னா லஞ்ச் பிரேக் வந்து எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம். அதில் வந்து நம்ம தாராவோட அம்மா வந்து நிறைய வித்தியாசமாக சமைச்சு கொண்டு வருவாங்க. சுட சாப்பாடு அப்படியே பசியில் எல்லாரும் இருக்கும்போது கரெக்டாக வந்து கேரியர் வந்து இறங்கும். அப்பா இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் பிரிங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் அது சாப்பிட்டு முடிச்ச உடனே ஆல்மோஸ்ட் ஷார்ட் ரெடி ஆகிடும். எப்படி ஷார்ட் ரெடி ஆகலைன்னா வில் கெட் அ நேப். அப்படி இல்லைன்னா ஷார்ட் ரெடி ஆகிடுச்சுன்னா வில் கெட் ரெடி அகேன் ஃபார் த ஷார்ட். அப்புறம் அடுத்த சீன் என்னன்னு மறுபடியும் பார்ப்போம். மறுபடியும் ஸ்டார்டிங் டே கண்டினியூஸ் 9 வரைக்கும் இதுதான் ரொட்டீன். சிறப்புங்க. அப்படி ஜாலியாக இருக்குமா? இல்லை சம்டைம்ஸ் சில பேர் சொல்லுவாங்களே இல்லைடா கொஞ்சம் ஒரு மாதிரி போர் அடிக்கும், சம்டைம்ஸ் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி? இல்லை ஜாலியாக இருக்கும். எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறோம்ல. ஒர்க்குன்றது எல்லாருக்குமே ரொம்ப என்ன சொல்கிறது, ஒர்க் இல்லாதப்போ தான் அந்த ஒர்க்கோட ஒரு அருமை தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஒர்க்கை வந்து நம்ம என்ஜாய் பண்ணி பண்ணாதான் அது நல்லாயிருக்கும். அப்படி பண்ணால் அது நல்லாவே இருக்காது. அது நம்ம என்ஜாய் பண்ணி பண்ணுறதுனால தான் நம்ம மீடியாலே இருக்கோம். நம்ம இதுக்காக தான் நம்ம எல்லாரும் இது பண்ணோம். ஸோ வி என்ஜாய் ஒர்க்கிங் டுகெதர். ஆனால் என்ன நிறைய சீன்ஸ் இல்லை வெயிலில் சீன், இந்த சம்மரில் சீன்ஸ்லாம் வரும்போது ரொம்ப தலைவலிக்கும். அந்த டைமில் மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மற்றபடி வி என்ஜாய் ஷூட்டிங். சூப்பருங்க. அதாவது இப்போ சில பெண்கள் வந்துட்டு அதுவும் லீடாக பண்ணும்போது வந்துட்டு அவங்க சில பேர் சொல்லுவாங்க, சில பிரின்சிபல் வச்சுருப்பாங்க, அந்த அட்டையரை வந்து அகெயின் நாங்கள் வந்து அந்த காஸ்டியூம்ஸை ரிப்பீட் பண்ண மாட்டோம், இந்த ப்ளவுஸு இதெல்லாம் சொல்லுவாங்களே, இந்த ஆக்சசரிஸ் எல்லாமே அதெல்லாம் கான்சியஸாக நீங்கள் வந்து பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுவீங்களா? அப்படிலாம் இல்லை. எனக்கு வந்து என்னன்னா ஐ ஹேவ் டு பி ப்ரெசென்டபிள்னு மட்டும்தான் நான் வந்து யோசிப்பேன். இது ரிப்பீட்டே பண்ணக்கூடாது அப்படிலாம் இல்லை. நான் அப்படி பார்த்தா நான் எதுவுமே மாற்ற மாட்டேன். என்னோட இயரிங், என்னோட வளையல், என்னோட வாட்ச் எல்லாமே அதே தான். புதுசாக மாற்றுறதுலாம் இல்லவே இல்லை. மேக்கப்புமே வந்து கொஞ்சம் மினிமலாக தான் இங்கே வச்சுக்க சொல்லுவாங்க. கொஞ்சம் நேச்சுரலாகவே இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அண்ட் சீனுக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லாமே. காஸ்டியூம் மட்டும் ஐ எம் ஸ்பெசிஃபிக் தட் கொஞ்சம் ப்ரெசென்டபிளாக என்ன மாதிரியெல்லாம் போட்டால் நல்லா இருக்குமோ அந்த மாதிரி போடலான்னு. பட் நான் ரிப்பீட் பண்ணுறது உண்டு. ரிப்பீட்டே பண்ணக்கூடாது அப்படிலாம் இல்லை. ஓகே. உங்கள் தோஸ்த் யாருங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஏதாவது பேசி? எல்லாருமே நல்ல தோஸ்த் தான். ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு வைப்பு. எல்லாருமே நல்ல ஜாலியாக செட் ஆவாங்கன்னு சொல்லுவாங்க. டக்குன்னு பார்த்தோன்னே எப்பா ஓகேப்பா நம்மளுக்கு ஏற்றாலும் நம்மளுடைய வைப் மேட்ச் பண்ணுற அளவுக்கு ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்றது. எல்லாருக்கிட்டையுமே ஒவ்வொரு வைப் இருக்குங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஃபர்ஸ்ட் நான் மீட் பண்ண ஆர்டிஸ்ட்னா அது வந்து என்னோட கோ ஆக்டர் சபரி தான். ஃபர்ஸ்ட் டேவே டே 1லேருந்தே ஹி வாஸ் வெரி கம்ஃபர்டபுள். ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஆர்டிஸ்ட்டு. நம்ம ஒரு சீன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சீனுக்கு என்னென்ன தேவை, வில் கிவ் அண்ட் டேக். என்ன பண்ணலாம், இது இந்த மாதிரி பண்ணலாமா, இது ஓகேவா, இது வேண்டாம்னா கூட 2 பேரும் மாற்றி சொன்னால் ஒத்துக்கிற ஒரு ஆர்டிஸ்ட் அமையிறது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி இது ஓகே, இது பண்ணலாம், இது வேணாம்ல அப்படின்னு நல்ல ஃப்ரெண்ட்லியான ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் வந்து எனக்கு அமைஞ்சது. ஐ எம் ரியலி பிளெஸ்ட். அந்த மாதிரி தான் எல்லாருமே. ஃபர்ஸ்ட் டே அந்த மாதிரி சபரியை பார்த்தேன். அதுக்கப்புறம் செகண்ட் ஷூட்லேருந்து ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் வித் ஆல் 3 லீட்ஸ். 3 பேருமே தேர் அமேசிங். அதாவது எந்த செட்லையுமே இவ்வளோ லேடிஸ் இருக்கும்போது
இவ்வளோ அழகா இருக்குமான்லாம் எனக்கு தெரியல. அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த ஆராவே பில்ட் பண்றது. அந்த பாண்டே வந்து ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பாண்ட். ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப பாசிட்டிவான ஒரு பாண்ட். மூணு அக்காஸ் கிட்டயுமே எனக்கு டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் கனெக்ஷன் இருக்கு. கனிஹா அக்கா கிட்ட, பிடி அக்கா கிட்ட, ஹரிப்ரியா கிட்ட. அது எப்படின்னா, இப்போ கனிஹா அக்கா வந்து போன உடனே வி ஜெல் பிகாஸ் வி போத் ஹேவ் சேம் வேவ் லெங்க்த்னு சொல்லலாம். ஒரே வேவ் லெங்க்த்து. அவங்களுக்கும் நாய்க்குட்டினா ரொம்ப பிடிக்கும், பெட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும், எனக்கும் ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஷீ இஸ் வெரி பாசிட்டிவ். ஏதாவது ஒரு இதில் ஆஃப் ஆனால் கூட டக்குன்னு அவங்க வந்து என்னை ஆன் பண்ணி விட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி அவங்களே சைலண்ட்டாக வந்து ஷீல் டூ தட், ஷீல் மேக் மீ கம்ஃபர்டபுள். ரொம்ப பாசிட்டிவான ஒரு ஆள். அவங்க வந்தாலே I'll be like, கனிஹாக்கா வந்துட்டாங்க அந்த மாதிரி. இல்லைன்னா I'll miss her. ஓகே, அந்த மாதிரி ஒரு பர்சன். அண்ட் வி கனெக்ட் ஸோ மச். நிறைய விதத்துல வி கனெக்ட் ஸோ மச். எனக்கும் அவங்களுக்கும் நிறைய ஒரு கனெக்ஷன் இருக்கு. சூப்பர். மிச்சம் 2 பேரும் பத்தி சொல்லிட்டு அவங்க வருத்தப்படுவாங்க. அப்புறம் ஸோ பிடி அக்கா வந்து அவங்களோட ரொம்ப நான் வந்து அவங்களோட ஒரு ஃபேன் கேர்ள்னு தான் நான் சொல்லணும். அவங்கள சர்ப்ரைஸ்டாக அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பேன். த வே ஷீ ட்ரெஸ்ஸஸ் அப், த வே ஷீ கேரிஸ் ஹர் செல்ஃப். அவங்க ஒன்னொன்னுக்கும் அவங்க கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ், இந்த மாதிரிலாம் நம்மளால ஏன் பண்ணவே முடியாதோ அப்படின்ற மாதிரி இருக்கும். அவ்வளோ அவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் நான் ரசிப்பேன். அவங்களோட கால் கொலுசு, அவங்க மெட்டி எல்லாமே நான் ரசிப்பேன். பிடிக்கா இன்னைக்கு என்ன மெட்டி போட்டிருக்கீங்க காட்டுங்க, அந்த மாதிரிலாம் கூட கேட்பேன். அவங்க சாரீஸ், அவங்க சாரி கட்டுற விதம், த வே ஷீ புட்ஸ் தி டயலாக்ஸ் அவுட். அந்த டயலாக் அவங்க சொல்கிற விதம்லாம் வந்து யாருனாலையுமே முடியாது. ஐயோ, அவ்வளோ அழகாக பேசுவாங்க, அவ்வளோ அழகாக அதை வந்து அந்த கோர்வையாக அதை வந்து அந்த சீனே வந்து அவ்வளோ அழகாக மாற்றுவாங்க. சூப்பராக இருக்கும். அதெல்லாம் வந்து கற்றுக்கணும். நிறைய 3 பேர்ட்டையுமே நிறைய விஷயங்கள் தனித்தனியாக கற்றுக்கலாம். அதில் பிடி அக்கா வந்து ஷீ இஸ் ஃபேபுலஸுங்க. ஐ எம் வெரி பிக் ஃபேன் கேர்ள் ஆஃப் ஹர். அண்ட் அவங்க வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக, ரொம்ப கைண்டாக, ஏதாவது இருக்குன்னா கூட இது இப்படி இருந்தால் சூப்பராக இருந்திருக்கும்ல அப்படின்னு ரொம்ப கைண்டாக ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. நானும் கேட்பேன் அவங்க கிட்ட, அக்கா இது எப்படிக்கா, இது இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாம்னா ஓகேடா. நான் அதை சொல்கிற விதமே ரொம்ப அழகாக இருக்கும். அவங்க பேசுகிற விதத்துலேருந்து எல்லாமே நான் ரொம்ப ரசிப்பேன் அவங்கள. ஐ எம் வெரி பிக் ஃபேன் கேர்ள் ஃபர்ஸ்ட். அதேமாதிரி அவங்க ஒரு சீன் முடிச்சோடனே பாராட்டினாங்க ஒரு வாட்டி. எனக்கு சூப்பராக இருந்தா, ஐ ரியலி லவ் இட்னு சொல்லி கையில் பிடிச்ச ஒரு எனக்கு அன்னைக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. அவங்க கிட்ட நான் சொல்லலை, பட் ஆனால் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. பிடி அக்கா வந்து எனக்கு சொல்லிட்டாங்க, பரவாயில்லையே நம்ம அப்ரிஷியேட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி. ஓகே. அண்ட் ஹரிப்ரியா, ஷீ இஸ் மை என்ன சொல்றது, க்ளோசஸ்ட் படின்னு சொல்லலாம். அக்கான்றதை தாண்டி we are like friends. ஆல்ரெடி எனக்கு அவங்க நல்லா தெரியும். we have worked together. நான் ஆல்ரெடி சன் டிவியில் நான் ஆங்கராக இருக்கும் போதே நிறைய நான் அவங்கள மீட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி எனக்கு அவங்களுக்கு தெரிஞ்சனால எங்களுக்குள்ள ஆல்ரெடி அந்த வைப் இருந்தது. we are more like friendsங்க. பரவாயில்லைங்க. இப்போ வாட் யூ லைக் ஃப்ரம் ஜனனி கேரக்டர்? நீங்கள் இப்போ ஒரு பார்வதியாக வெளிலேருந்து பார்க்கும்போது ஓகே, ஜனனி அவங்களுடைய கதாபாத்திரத்தை படிச்சு அதுக்கப்புறம் அவங்க கிட்ட ஏதாவது குவாலிட்டிஸ் நீங்கள் எதாவது எடுத்துக்கிட்டீங்களா? ஏதாவது மேட்ச் ஆச்சா உங்களுக்கும் பார்வதிக்கும் ஜனனிக்கு அப்படி மாதிரி ஏதாச்சும்? நிறைய மேட்ச் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் வரும்போதே திருசெல்வம் சார் வந்து என்ன கேட்டார்னா, நீங்க எப்படிமா போல்டான பொண்ணா அப்படி கேட்டார். சார் போல்டான பொண்ணு தான். எப்படி நல்லா இது ட்ராவல்லாம் பண்ணுவீங்களா, தனியாலாம் வெளியே போவீங்களா? சார் நான் ட்ராவல் நிறைய பண்ணுவேன், தனியாக தான் சார் வெளியே போகிறேன் அப்படின்னு. நான் நிறைய ஷோஸ் ஹோஸ்ட் பண்ணுறேன், நான் ட்ராவல் லாட். ஓகே அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. அதே மாதிரி ஜனனிக்கிட்டேயுமே வந்து நிறைய போல்டான ஒரு பர்சன், ரொம்ப ரொம்ப ரெஸ்பான்சிபிளான ஒரு ஆள். அந்த மூணு அக்காங்களையும் அவ்வளோ அழகாக அந்த பாண்டையும் காமிப்பாங்க. அந்த அழகாக அவங்களோட லைஃப்பை வந்து அடுத்த ஒரு கட்டத்துக்கு கொண்டு போகணுன்றதுல வந்து இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அண்ட் எவ்வளோ நாளும் ஷீ இஸ் அ ஃபைட்டர், ஷீ இஸ் வெரி ரெஸ்பான்சிபிள் கேர்ள். ஸோ அதுதான் எனக்கு ஜனனி கேரக்டரில் ரொம்ப பிடிச்சது. அண்ட் சார் எனக்கு சொன்ன விதம், இந்த கேரக்டர் ஆரம்பிக்கும் போது எக்ஸ்பிளைன் பண்ண விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவர் சொல்கிற விதமே அவ்வளோ அழகாக இருந்தது. சொன்ன உடனே எனக்கு வந்து கண்டிப்பாக இதை எடுத்து பண்ணியே ஆகணும், அந்த மாதிரி தான் இருந்தது. மிஸ்ஸே பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி. சிறப்புங்க. இப்போ இன்னொன்று சொல்லுவாங்களே, இந்த ஸ்டீரியோடைப் ஃபேக்டர்லாம் உடச்சி சீரியல்லேருந்து அடுத்து வெள்ளித்திரை போகிறதுலாம் கொஞ்சம் கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களே. இப்போ உங்களுக்கு வாட் நெக்ஸ்ட்னு கேள்வி வரும்போது நீங்கள் அடுத்து என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க? அதான் சொன்னல, எனக்கு எதுவுமே பிளான் எல்லாம் கிடையாது. கோ வித் தி ஃப்ளோ தான். நான் இப்போ ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன் ஆல்ரெடி. சூப்பருங்க. தேங்க்யூ. அண்ட் இப்போ அடுத்தடுத்தும் வந்துச்சுன்னா இஃப் எவ்ரிதிங் ஒர்க்ஸ் அவுட் டெஃபினெட்லி வில் ட்ரை. வை நாட், கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். சிறப்பு. அப்போ அதை பற்றி படங்கள் பற்றி ஏதாவது அப்டேட் கொடுக்கலாமா? தெரியும், எல்லாருக்கும் ஆல்மோஸ்ட் தெரியும். நொடிக்கு நொடி அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. அஸ்வினும் நம்ரிதாவும் பண்றாங்க. ஐ எம் டூயிங் த செகண்ட் லீட். அதுவும் ஃபர்ஸ்ட் ஸ்கெட்யூல் முடிஞ்சிச்சு. இட்ஸ் கோயிங் ஆன். சூப்பர். ஓகே, பேக் டு பேக் நிறைய விஷயம் நடந்துட்டு இருக்கு. பட் ஆனால் அதை பிரேக் பண்றதுக்கு பல வருஷங்கள் ஆயிடுச்சு இல்லை? லைக் ஒரு 10 years
அந்த ஸ்டெப் ஒரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சு இப்போ ஒரு நோட்டபுளான ஒரு எல்லாருக்குமே ஒவ்வொரு விதமான ஜேர்னி தாங்க. நமக்கு வந்து எல்லாமே இப்போவே கிடைக்கணும் அப்படின்னு நினச்சா தெரியாது. நமக்கு ஒரு டைம் வரும். இன்னும் அவங்க மட்டும் அப்படி போயிட்டாங்க, நம்ம இப்படியே இருக்கோமே அப்படிலாம் யாருக்குமே இல்லை. நான் இன்னைக்கு வந்தால் வேற எப்போது வருவாங்க, இல்லைன்னா எனக்கு இப்போ கிடைக்கலன்னா வேற எப்போது கிடைக்கும், அவ்வளோதான். we'll have to go with the flow. பாசிட்டிவ் வைபோடே இருக்கீங்க. ஃபேன்ஸுக்கு ஏதாவது உங்களுடைய ரசிகர்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? லைக் நிறைய பேர் இருப்பாங்க. எல்லாருக்கும் வந்து தேங்க்ஸ் மட்டும் தான் சொல்லணும். நான் இவ்வளோ வருஷம் இந்த மீடியாவில் இருக்கேன். ஸ்டார்டிங்லேருந்தே வந்து என்னை சப்போர்ட் பண்ணி நிறைய பேர் இருக்காங்க, ஃபேன் பேஜஸ் இருக்காங்க. அவங்களாம் வந்து த்ரூ அவுட் மை ஜேர்னி நிறைய ஃபேன் பேஜஸ் வந்து என்னை சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, எங்கேயுமே விடாமல். அவங்களுக்குலாம் ஃபஸ்ட்டு என்னோட பெரிய பெரிய நன்றிகள். அண்ட் ஈவன் ஐ மென்ஷன் தட் அந்த கீழே ஸ்க்ரால் பண்ணி உங்கள் இன்ஸ்டாவை பார்க்கும்போது ஒருத்தர் போட்டிருக்காரு எல்லா போஸ்ட்டுக்கும் லைக் பண்ணியாச்சு, அப்பாடா நிம்மதியாக இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ அவ்வளோ லைக் பரவாயில்ல, எல்லா போஸ்ட்டுக்கும் கிட்டத்தட்ட எல்லா போஸ்ட்டுக்கும் லைக் பண்ணி ஒருத்தர் வந்து அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. அந்த அளவுக்கு பிடிச்சி போயிருக்கு. அப்படின்னும் போது லைக் எல்லாரோடைய இடத்துலையும் நீங்கள் ஒரு பிளேஸை நீங்கள் வந்து பிடிச்சி வச்சிருக்கீங்க, பயங்கரமாக இருக்குது. அதெல்லாம் பெரிய விஷயம். அது தேங்க்யூ ஸோ மச். சிறப்புங்க. லைக் அந்த பாட்டு நேர் விருப்பம் அதை மிஸ் பண்ணிட்டோன்னா உன்னை நீ ரசித்தால் முழுதாய் வசித்தால் இதம்தான் இந்த தனிமையே, துயரில் சிரித்தால் இடரை எரித்தால் கனமும் ஒரு முழுமையே, சோகத்தால் எதுதான் மாறிடும் கண்ணீர் விட்டால் செடியா பூத்திடும், என்னாகும் வா வாழ்ந்தே பார்த்திடலாம். தினம் நீ தேடும் வாழ்க்கை எங்கோ உனை தேடுமே, அது உனக்கான காலம் வந்தால் உனை சேருமே. சுடரி சுடரி முரங்கள் மாறாதே, மனம்தான் தெளிந்தால் மயக்கம் நீராதே. அழகே சுடரி அடியேங்காதே, பரிவன் தினவை வழி தாங்காதே. இதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும், கடந்து போகும். எப்படிங்க கரெக்டாக அந்த சிச்சுவேஷன் சாங் மாதிரி இருக்கு. நிறைய பேர் வந்து மோட்டிவேஷன் தேவைப்படுற சமயத்தில் இந்த ஒரு பாட்டு நல்லா வரலங்க, வாய்ஸ் கொஞ்சம் சரியில்லை. ஆக்சுவலாக அந்த இதுவும் கடந்து போகுமே நாங்கள் லூப் மோல கேட்டே இருப்போம். அதே மாதிரி அழகாக இருந்துச்சு. லைக் எல்லா மல்டி டேலண்ட்டையும் உள்ள அடக்கி வச்சுட்டு இந்த பெண்மணி இவ்வளோ அடக்கமாக இருக்காங்களே எப்படி அப்படின்றது எங்களுக்கு ஐயோ அவ்வளோலாம் இல்லைங்க, என்னை விட நிறைய பேர் டேலண்டடாக இருக்காங்க. ஜஸ்ட் கிரேட்ஃபுல், அவ்வளோதான். சூப்பருங்க. ஸோ இதே மாதிரி லைஃப்பில் நிறைய மேஜிக்கல் மூமெண்ட்ஸ் நடக்கணும், நிறைய மாற்றங்கள் நடந்து அடுத்த உச்சத்தில் நீங்கள் இருக்கணும். அதே மாதிரி ஒரு மூமெண்ட் அமைஞ்சு இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் நம்ம வந்து பேசணும் அப்படின்றது ஆசைப்படுறேன். தேங்க்யூ ஸோ மச், வேல்யூபிள் டைம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். JNN Institute of Engineering Autonomous, Chennai. Join CSE, ANTS, Cybersecurity, VLSI Design, MBA and more. Counseling code 1126. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.